வடக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட 5000 மில்லியன் ரூபாய் நிதியில் யாழ் மாவட்டத்தில் கிராமிய இணைப்பு வீதிகளுக்கு ஒதுக்கீடு. கிழக்கு மக்களை அடிமைகளாக்கும் சித்தாந்தங்களை சம்பந்தப்பட்டவர்கள் மாற்ற வேண்டும். சாரதி பயிற்சி பாடசாலை நிர்வாகிகளுக்கு செயலமர்வு. விடுதலை புலிகளின் தலைவரின் உடலை உறுதிப்படுத்த மஹிந்த அனுப்பியது NIA, கருணா தெரிவிப்பு. மோடியின் வருகை அதிருப்தி வெளியிட்ட கடற்தொழிலாளர்கள். மன்னார் நகருக்கான நேரடி இருவழி போக்குவரத்து சேவை குறித்து முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை. மோடியின் விஜயத்துக்கு பின்னர் கொழும்பில் நிலைநிறுத்தப்பட்ட இந்திய போர்க்கப்பல். யாழில் ஜனாதிபதியின் கவனம் திரும்பும் வரை நடைபயணம் தொடரும் குடும்பம். அர்ச்சுனா MP விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. வடக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட 5000 மில்லியன் ரூபாய் நிதியில் யாழ் மாவட்டத்தில் கிராமிய இணைப்பு வீதிகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலை போக்குவரத்து அமைச்சூடாக அந்த நிதி விடுவிக்கப்படுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் சரிவாக பயன்படுத்தக்கூடிய பாதைகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதிகள் 31ஆம் தேதி வந்து அந்த எவ்வளவை நீங்கள் செலவழிக்கக்கூடியவாக இருக்கும் என்ற வகையிலே எங்களால் கோரப்பட்ட 5000 மில்லியன் ரூபாய் வந்து எங்களுடைய கிராம வீதி இணைப்பு வீதிகளுக்கான ஏற்பாடாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது நிரலமைச்சாக இருக்கின்ற எங்களுடைய நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து அமைச்சுக்கு ஊடாக அந்த நிதிகள் விடுவிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான அமைச்சரவை வழிகாட்டல் ஊடாக அந்த நிதி வந்து பிரதேச செயலக மட்டங்களிலே முன்னுரிமைப்படுத்தப்பட்டு பிரதேச முன்னெடுக்கப்படுகின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்துக்கூடாக தீர்மானிக்கப்பட்டு அந்த பட்டியல்கள் சீராக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே பட்டியலோடு எங்களுடைய வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு உட்பட்ட CD வீதிக்குரிய வீதிகள் முன்னுரிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது குறிப்பாக பாடசாலை, வைத்தியசாலைகள் மக்கள் சுரிவாக பயன்படுத்துகின்ற வகையிலேயும், உள்ளூராட்சி வீதிகள் வந்து கூடிய அளவிலே சந்தைகள் மற்றும் ஏனைய உள்ளூர் போக்குவரத்துகளை ஊக்குவிக்கின்ற வகையிலான பாதைகள் அடையாளப்படுத்தப்பட்டு அந்த மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கின்றன. நீங்கள் சொன்னது போன்று இந்த 5000 மில்லியன்களை நாங்கள் குறித்த தேவை மதிப்பீடு வகையிலே நாங்கள் பங்கீடு செய்யலாம் என்று நாங்கள் கருத்தை முன்வைத்த பொழுது மாவட்ட ரீதியிலே 5 மாவட்டங்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கின்ற வகையிலே தலா 1 மில்லியன்களை ஒதுக்குவதாக நாங்கள் ஒரு ஏற்பாட்டை இப்பொழுது சொல்லி இருக்கின்றோம். அந்த வகையிலே அந்த தீர்மானங்கள் நடைபெற்று வருகின்றன. நீங்கள் சொன்னது போன்று இந்த நிலமைச்சமான வழிகாட்டல்கள் சம்பந்தமாக ஒரு கூட்டம் ஏற்கனவே நிலமைச்சிலே எங்களுடைய அனைத்து பிரதம செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை, உள்ளூராட்சி திணைக்களை கொண்டதாக நடைபெற்றிருந்தது. அந்த வேளையிலே இது தொடர்பான வழிகாட்டல் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். ஆகவே அது விரைவாக இந்த வேலைகள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த வகையிலே 2 வீதிகளுக்கான வேலைகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. நிச்சயமாக என்னன்னு சொல்லி சொன்னால் அது எங்களுக்கு கிட்டத்தட்ட சவாலாக இருக்கிறது. நாங்கள் குறிப்பாக எங்களுடைய ஆயத்தனில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஆக உச்சபட்சமாக 5 கிலோமீட்டர் வீதிகளுக்கான வீதிகள் தான் மதிப்பிட தந்திருக்கணும். அந்த வகையில் எங்களை பொறுத்தளவில் நாங்கள் ஒரு தொகுதி அடிப்படையில் அந்த வீதிகளை புனரமைச்சதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான திட்டங்களை வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த காலப்பகுதியிலே நிச்சயமாக நாங்கள் அந்த வேலைகளை நிறைவேற்றோம். நான் நினைக்கிறேன் கடந்த 26 மார்ச் பங்குனி மாதம் ஒரு செய்தி ஒன்று இந்த ஊடகத்தினாலே செல்வி கல்யாணி திருநாவுக்கரசுடைய ஆசிரியர் சம்பந்தமான ஒரு செய்தி ஒன்று ஊடகத்திலே பரவலாகி அது சம்பந்தமாக கௌரவாளர் எனக்கு இது சொந்தமான ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஒரு பகிரங்க அலுவலர் என்ற வகையிலே பொதுவாக ஊடகங்களுக்கு நாங்கள் செய்திகளை வழங்குவது என்பது சில வரமுறைக்குட்பட்ட வகையிலே இன்றைய இந்த நிகழ்வினை கௌரவ ஆளுநர்களுடைய அனுமதியோடு இன்றைக்கு இந்த செய்தியை பயிலாமல் நினைக்கின்றோம். காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், வடக்கு மாகாணத்தினுடைய நிர்வாகம் சார்ந்ததாகவும் குறிப்பாக நிதி சார்ந்ததாகவும் அந்த குற்றச்சாட்டுகள் இருந்த வகையில் குறிப்பாக செல்வி திருநாவுக்கரசு கல்யாணியுடைய ஆசிரியருடைய அந்த கோரிக்கை என்பதை பொறுத்தளவிலே கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய நீண்டகால ஒரு கோரிக்கையாக வந்து இந்த கௌரவ ஆளுநர்களாக இருந்த பல ஆளுநர்களால் பரிசீலிக்கப்பட்டு அந்த நியமனங்கள் அதை உருவப்படுத்தியிருந்தது. அந்த வகையிலே குறிப்பாக எங்களுடைய அந்த நியமனம் என்பது ஒரு ஆசிரியர் உதவியாளராக நியமனம் வந்து ஒரு அமைச்சரவை தீர்மானத்தினுடைய மேற்கோள் அடிப்படையிலே எங்களுடைய மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவாலேயே ஆசிரியர் உதவியாளர் என்று வழங்கப்பட்டிருந்த ஒரு நியமனம். பின்பு அதே நியமனத்திலே அவருடைய
2 புதிய நியமனங்கள் வழங்கப்பட்டிருந்தன. இந்த வேளையிலே அந்த ஆசிரியர் தன்னுடைய அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே நிறைவேற்றப்பட வேண்டிய பல்வேறு விடயங்கள் தொடர்பாக தன்னுடைய அந்த நியமனங்களுக்கு உட்பட்ட அந்த தேவைப்பாடுகளை நிறைவேற்ற முடியாமல் இருந்த காலத்தோடு மட்டுமல்லாமல் பின்பு இடைக்காலத்திலே அவருடைய தொடர்ச்சியான வருகை இல்லாத காலங்களிலே அவரது பதவியை விட்டு விலகியதாக நியமிக்கப்பட்டிருந்த முடிவெடுக்கப்பட்டிருந்தார். பின்பு கௌரவ ஆளுடைய கட்டளையினூடாக அவர் தன்னுடைய சேவையிலே மீளச் சேர்க்கப்பட்டிருந்தார். அந்த வகையிலே குறிப்பாக நிர்வாகத்தை பொறுத்தளவிலே நிர்வாகம் சார்ந்ததான தீர்மானங்களை விட நிதி சார்ந்த தீர்மானங்களை பொறுத்தளவிலே சில கட்டுப்பாடுகள் ஒரு பகிரங்கள் இருக்கின்ற வகையிலே இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் முழுமையாக ஆராய்ந்திருந்தோம். அந்த வகையிலே எங்களுடைய செயலாளர் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் ஊடாக இந்த நியமனங்கள் தொடர்பான அந்த விடயங்களையும் அதே போன்று எங்களுடைய உள்ளக கணக்காய்வாளூடாக அது தொடர்பான கொடுப்பனவுகள் சம்பந்தமான விடயங்களையும் ஆராய்ந்திருந்தோம். அது எங்களுடைய மாகாண பணிப்பாளர் வலய பணிப்பாளூடாக அந்த கோவைகளை சரிபார்த்த வகையிலே குறிப்பாக இந்த ஆசிரியரை பொறுத்தளவிலே அவருக்கு பதவி பரிதாக்கல் வழங்கப்பட்ட தேதியிலிருந்து அவருடைய நிதி சம்பளத்தினுடைய காலப்பகுதிக்குரிய அந்த கட்டணங்களை கௌரவ ஆளுடைய பணிப்பிலே எங்களுடைய அதுக்குரிய நியமன கட்டளையில் இருந்த அதிகாரிகள் வழங்கியிருந்தார்கள். அந்த வகையிலே இவருக்கான எந்த சம்பள நிலுவைகளோ அல்லது அவருடைய கொடுப்பனவுகளாக இருந்தவைகளோ எந்த கொடுப்பனவுகளும் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய தேவைகள் இல்லாத நிலையை கண்டிருந்திருந்தோம். அது மட்டுமல்ல, இது தொடர்பான எங்களுடைய நிதி பிரமாணத்துக்கு அடிப்படையான நிதி ஒதுக்கீடுகள் சம்பந்தமான விடயங்களை பொறுத்தவரை பார்த்த வகையிலே அவ்வாறான எந்த விடயங்களையுமே எங்களுடைய திணைக்களங்களிலோ நாங்கள் அதை தயாரிக்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு குறிப்பாக அந்த கொடுப்பனவுகள் ஒருவரால் அதை கையாடல் செய்திருக்க முடியும் என்ற வகையில் அந்த கோரிக்கை குறிப்பாக எங்கள் சார்ந்ததாக குறிப்பாக என்னுடைய தனிப்பட்ட ரீதியிலே அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அது சம்பந்தமாக வேதனையோடு நாங்கள் எங்களுடைய கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் செய்த சேவையிலே இவ்வாறான சம்பவங்களிலே நாங்கள் அந்த ஒரு நிலையை பார்க்கின்ற பொழுதுமையாக நாங்கள் வேதனை அடைகிறோம். குறிப்பாக வடக்கு நிர்வாகத்தை பொறுத்தளவிலே எவ்வாறான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட பொழுதிலும் பொதுவாக வடக்கினுடைய நிர்வாகத்தினுடைய செயற்பாடுகள் பல்வேறு மட்டங்களிலே மிச்சக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு காரணமாக அர்ப்பணிப்புள்ள சேவையாளர் கூட என்னுடைய மாகாணத்திலே இன்னமும் வேலை செய்கிறார் என்ற அந்த செய்தியையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்வதோடு இது சம்பந்தமாக எங்களுடைய நியமனத்துக்கு உட்பட்ட வகையிலே நான் நினைக்கின்றேன் அவருடைய அந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுப்பதற்காக ஒரு கௌரவ ஆளுடைய கட்டளையோடு ஒரு குழுவை நியமித்து அது தொடர்பான மேலதிக முன்னடவடிக்கைகளை எங்களால் முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். அது சம்பந்தமான நடவடிக்கைகளை விரைவாக நாங்கள் மேற்கொள்வதற்காக தீர்மானித்திருக்கின்றோம். வவுனியா பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடத்தினை ஆரம்பிப்பதற்கான முதற்கட்ட முயற்சியாக நேற்று பன்னி பாராளுமன்ற உறுப்பினர் கே மஸ்தான் தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெற்றது. வவுனியா பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடம் ஆரம்பிப்பதன் ஊடாக வவுனியா மாவட்ட அபிவிருத்தி மற்றும் வவுனியா வைத்தியசாலையின் அபிவிருத்தி திட்டங்கள் உட்பட பல்வேறு அபிவிருத்தி முனைப்புகளை ஏற்படுத்த முடியும் என்கின்ற நோக்கத்தோடு பாராளுமன்ற உறுப்பினர் மஸ்தானின் முயற்சியினால் முதற்கட்ட பேச்சுக்கள் நேற்று பல்கலைக்கழக நிர்வாகத்தினரோடு இடம்பெற்றது. இதேவேளை பல்கலைக்கழகத்துக்கு மருத்துவ பீடம் அமைக்கப்படுமாக இருந்தால் அதற்கான நிதி பலத்தினை பெற்றுக்கொள்வது தொடர்பிலும் அதன் சாத்தியப்பாடுகள் தொடர்பிலும் பாராளுமன்ற உறுப்பினரால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக இதற்கென ஒரு குழு அமைக்கப்பட்டிருப்பதுடன் தொடர் நடவடிக்கைகள் மேற்கொண்டு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அனுமதியை பெறுவதற்கான ஏற்பாடுகளும் திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் பண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் புரராஜா, பாராளுமன்ற உறுப்பினரின் பிரத்யேக செயலாளர், பல்கலைக்கழகத்தின் துறைத் தலைவர்கள், வைத்தியர்கள், பிரதேச செயலாளர், சட்டத்தரணிகள் மற்றும் பல்கலைக்கழக செயற்பாடுகளில் ஆர்வம் உள்ளவர்கள் கலந்து கொண்டனர். அரசாங்கம் தொடர்பில் முஸ்லிம் சமூகத்தினரிடம் பல விடயங்களில் அதிருப்திகள் இருக்கின்றன. இது ஒரு நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு. இவ்விடயத்தில் அரசாங்கத்தின் செயற்பாட்டினால் முஸ்லிம் சமூகம் முகமாத நிலையில் உள்ளது. முஸ்லிம்கள் தங்களது உணர்வலைகளை கொண்டு தீர்மானம் எடுப்பவர்கள். இதிலும் அரசாங்கத்தால் முஸ்லிம் மக்கள் அதிருப்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் நாட்டுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிய இளைஞனின் விவகாரத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் முஸ்லிம் சமூகம் அசௌகரியத்தில் உள்ளது. இது தொடர்பில் உரிய தரப்பினர் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதன் ஊடாக முஸ்லிம் மக்கள் ஆறுதல் அடையக்கூடிய சந்தர்ப்பம் வரலாம் என சமூகம் சார் நடவடிக்கைகள் திறன் விருத்தி மற்றும் ஆராய்ச்சிக்கான மைய தலைவர் MJM அன்பர் நொசாட் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் தெளிவுபடுத்தும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு அம்பாறை மாவட்டம் அட்டாளச்சேனை பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சாரதி பயிற்சி பாடசாலை நிர்வாகிகளுக்கு செயலமர்வு ஒன்று நடாத்தப்பட்டது. குறித்த செயலமர்வானது கிளிநொச்சி மாவட்ட செயலகம் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள பரீட்சை மண்டபத்தில் நடைபெற்றது.
குறித்த செயலமர்வில் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் வைத்தியர் அர்சோச விஜயபூஷண கலந்து கொண்டு விளக்கம் அளித்திருந்தார். குறித்த செயலமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், மாவட்ட மோட்டார் போக்குவரத்து திணைக்கள பரிசோதகர், தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் மாவட்ட உத்தியோகத்தர்கள், தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் உடலை உறுதிப்படுத்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்னையே அனுப்பினார் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கருணா எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் உடலை நான் தான் அடையாளம் கண்டேன். அதன் பிறகு அவரது உடலுக்கு என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. இராணுவ கட்டுப்பாடுகளை உடைத்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் உடல் தொடர்பில் ஆராய்வதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கவில்லை. அப்போது இராணுவத்தினரின் கட்டுப்பாடுகள் மிகவும் அதிகமாக இருந்தது. இதனால் விடுதலை புலிகளின் தலைவரின் உடல் எங்கு உள்ளது என்பது உண்மையில் எனக்கு தெரியாது. ஆயுத கலாச்சாரத்தை ஒழித்து இன்று மக்கள் நிம்மதியாக வாழும் நிலை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ளது. இதற்கு அத்திவாரமிட்டவர்கள் நாங்கள் தான். இந்த தாற்பயத்தை தற்போதைய அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை கடற்தொழிலாளர்களுக்கு அதிருப்தியை தான் ஏற்படுத்தியதாக யாழ் மாவட்ட கிராமிய கடற்தொழில் அமைப்புகள் சம்மேளன தலைவர் செல்லத்துறை நற்குணம் தெரிவித்துள்ளார். யாழில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வருகையை நான் மிகவும் எதிர்பார்த்து காத்திருந்தோம். அவரின் இலங்கை விஜயம் எமது கடற்தொழிலாளர் பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுத்தரும் என நாங்கள் நம்பியிருந்தோம். எனினும் கடற்தொழிலாளர் பிரச்சினை ஒரு ஆலோசனையாக முன்வைக்கப்பட்டதை தவிர அதற்கு முழுமையான தீர்வு எட்டப்படவில்லை என தெரிவித்துள்ளார். மன்னார் நகருக்கான நேரடி இருவழி பொது போக்குவரத்து சேவை உரிய முறையில் இல்லாமை குறித்து பொதுமக்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. மக்கள் திட்ட வரைவு ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் குறித்த கிராம அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து மன்னாரில் நேற்றைய தினம் விசேட ஊடக சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது மடு பிரதேச மக்களின் நீண்டகால கோரிக்கையான போக்குவரத்து குறித்து கருத்து தெரிவிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் மடு பிரதேச பிரசித்தி பெற்ற பகுதியாக இருக்கின்ற போதிலும் மன்னார் மாவட்டத்தில் மடு பிரதேச எல்லைப்புற கிராமங்களில் வாழும் மக்கள் மன்னார் நகருக்கான நேரடி பொது போக்குவரத்து வசதிகளின்றி பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குகிறார்கள். அரச நிர்வாக சேவையை பெறுவது, கல்வி, உயர்கல்வி மற்றும் சுகாதார மருத்துவ தேவைகளும், தமது உணவு வாழ்வாதாரம், தொழில் வியாபாரம் மற்றும் உள்ளூர் விவசாய உற்பத்திகளை சந்தைப்படுத்தல் போன்ற தேவைகளுக்கும் வாடகை வாகனங்களுக்கு அதிக பணம் செலுத்தியும் பல கிலோமீட்டர்கள் நடந்தும் போக்குவரத்துக்காக ஒரு முழு நாளையும் விரயமாக்கி பல சிரமங்கள் மத்தியில் பயணிக்க வேண்டியுள்ளது. மடு வலயத்தில் அதிகமான மாணவர்களின் இடைவெளிகளுக்கு உயர்கல்வியை தொடர முடியாமைக்கு இந்த பொது போக்குவரத்தின்மையே முக்கிய காரணமாக உள்ளது. இந்த பிரச்சினையை மாணவர்கள் எதிர்காலத்தில் பெரும் சவாலாக அமைந்துள்ளது. இப்பிரதேசம் பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருப்பதற்கு பொது போக்குவரத்தின்மையே மிக முக்கியமான காரணம் என்பது மறுக்க முடியாத உண்மை என குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தனது இலங்கை பயணத்தை முடித்த பிறகு இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS சக்ஜா-3 இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அதன் செயல்பாட்டு பணிகள் ஒரு பகுதியாக கொழும்பில் நிறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பில் இந்திய கடற்படை கப்பலான INS சக்ஜா-3 நிறுத்தப்பட்டிருப்பது பிராந்திய ஒத்துழைப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக கருதப்படுகிறது. இது கடல்சார் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான இந்தியா மற்றும் இலங்கையின் பகிரப்பட்ட உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என இந்திய தரப்பு வலியுறுத்தியது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல்சார் உறவுகளை வலுப்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளை அடிக்கோடிட்டு காட்டுவதாக கூறப்படுகிறது. இதனை விளக்கும் முகமாக இலங்கை பாதுகாப்பு அமைச்சும் விசேட அறிக்கையை வெளியிட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் விரிவான கலந்துரையாடல்களை நடத்திய பின்னர் பிரதமர் மோடி ஞாயிற்றுக்கிழமை இலங்கைக்கான தனது பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியா திரும்பினார். இந்த விஜயத்தின் போது பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் உள்ளிட்ட முக்கிய துறைகளின் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பல ஒப்பந்தங்கள் கையாளானது. இந்த பணி இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கை மற்றும் மகாசாகர் அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி முன்முயற்சியுடன் ஒத்துப்போக இந்தியா கூறியுள்ளது. இது பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையை வளர்ப்பதற்கும் இந்திய பெருங்கடலில் நட்பு நாடுகளுடன் கடற்படை ராஜதந்திரத்தை வலுப்படுத்துவதற்கும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை எடுத்து காட்டுவதாக தெரிவிக்கப்படுகிறது. போர்க்கப்பலின் வருகையின் போது இந்திய மற்றும் இலங்கை கடற்படைகளின் பணியாளர்கள் தொழில்முறை தொடர்புகள், அறிவு பகிர்வு அமர்வுகள் மற்றும் கூட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என முன்னதாக அறிவிக்கப்பட்டது. இந்த பயிற்சிகள் இரு கடற்சார் படைகளும் இடையே செயல்பாடு மற்றும் பரஸ்பர புரிதலை மேம்படுத்துவதையும் பிராந்தியத்தின் கடற்சார் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான அவர்களின் பகிரப்பட்ட உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா டிக்டாக் செயலி குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து புலம்பெயர் தமிழ் சமூகத்துடனான தொடர்பை மேம்படுத்துவதற்கான புதிய திட்டத்தை அறிவித்துள்ளார்.
தனது அறிக்கையில் டிக்டாக் இதுவரை ஒரு பெரிய தலைவலியாகவே இருந்து வந்திருக்கிறது. இதனால் ஏற்பட்ட நன்மைகளை விட தீமைகளே அதிகம். பலரின் உண்மையான முகங்கள் இந்த செயலி மூலம் வெளிப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டு இது பின்னர் பிரபலமடைந்தவுடன் அதன் நோக்கங்கள் மாறி பல தங்கள் சுயரூபத்தை தமிழ் சமூகத்துக்கு வெளிப்படுத்தியுள்ளார்கள் என குறிப்பிட்டார். மேலும் புலம்பெயர் தமிழ் மக்களுடன் தொடர்புகளை பேணுவது காலத்தின் தேவை மட்டுமல்ல, அது எங்களை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் என நம்புகிறேன். டிக்டாக் தளங்கள் எந்த காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் அவை அந்த நோக்கங்களுக்காகவே செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து தனது சொந்த தளத்தில் புலம்பெயர் தமிழ் சமூகத்துடன் நேரடியாக உரையாடுவதற்கு ஒரு திட்டத்தை அறிவித்த அவர், இன்று முதல் ஒவ்வொரு திங்கள், புதன், சனிக்கிழமைகளில் தேவைப்படும் அவசர நாட்களிலும் புலம்பெயர் தமிழ் சமூகம் என்னுடன் நேரடியாக இணைந்து உங்கள் சந்தேகங்களையும் மதிப்புமிக்க ஆலோசனைகளையும் பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டுமே ஒதுக்கப்படும். முன்கூட்டியே தொடர்பு கொண்டு உங்களை அடையாளப்படுத்தி இணைத்துக் கொள்ளலாம் என தெரிவித்தார். அவள் மேலும் எச்சரிக்கையாக, இந்த காரணத்துக்காகவும் முறையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தினால் அது என்னுடன் உரையாடும் கடைசி நாளாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு தமிழ் சமூகத்துக்கும் புலம்பெயர் மக்களுக்கும் இடையே நேரடி தொடர்பை ஏற்படுத்துவதற்கான முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார்.